இப்போ நம்ம பார்க்க போகிறது Lenovo ThinkPad T460s. இந்த சீரீஸை நம்ம இப்போ வந்து டச் பேட் ஒர்க் ஆகலைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டச் பேட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் T460, 70, 80, 90 எல்லாமே பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி தான் வரும் எப்பயுமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 5 ஸ்க்ரூ வந்து பேக் சைடில் கழட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எல்லாமே கழட்டணும்னு அவசியம் கிடையாது. டச் பேடுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேட்ரி இருக்கிற 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இது இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 ஸ்க்ரூ வரும் டச் பேடுக்கு. இந்த 4 ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். டச் பேட் இந்த கேபிள் மட்டும் கழட்ட சொல்லி நீங்கள் ஸ்டிப் பண்ணியிருக்கோம். இது பிரிக்க சொல்ல வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், கட் ஆகிடும் கேபிள். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ இதுதான் T460 டச் பேடு தான். ஸோ இந்த டச் பேட் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஒரு வாட்டி கேபிளை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா டச் பேடு வேறு இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். எங்கிட்ட வேறு டச் பேடு இருக்குது. இந்த டச் பேடை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் போட்டுட்டு. ஸ்க்ரூ ட்ரைவர் மாறிக்குது. அவ்வளோதான். இது இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே இந்த பேக் சைடு இப்போ வந்து இந்த கேபிள் வந்து இப்படி உள்ள ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த 4 ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ணும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். டச் பேட் இப்போ வந்து பேட்டரி ஃபிட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இது இந்த டச் பேட் ரிமூவ் பண்ணுறது, இதுலேயே பேட்ரி ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனும் வந்துடும். இவ்வளோ தான் உங்களுக்கு. சரி, இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.